சீமான் தன்னுடைய ஒன்றையும் இழந்துகிட்டே இருக்காரு. இனி இந்த ஈழ வியாபாரம் செட் ஆகாதுன்ன பிறகு உடனடியாக பெரியார் ஆயிடுச்சு. இது என்னன்னா ஒரு குடிகாரன் டெய்லி வந்து ஒரு புது டாபிக் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி. The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. புதுசா இவங்க உருவாக்குன துவாரகா யாரு அப்படிங்கிறதையும், சீமானுக்கு பணம் கொடுக்காதீங்கிற ஒரு மூமெண்ட் இதுக்கு முன்னாடி நாம புலம்புனது இப்போ ஒரு இயக்கமாவே ஆரம்பிச்சாச்சு. இவரு பழசு டிராமா போட்டாரு. அண்ட் பொய்யருங்கிறது கிட்டத்தட்ட இனி நாம் தமிழர் தரப்புல ஒத்துக்கிட்டாங்க, இன்டைரக்டா ஒத்துக்கிட்டாங்க. நான் சொன்னது ஒண்ணு பொய்ன்னு தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு. எங்க அம்மாட்ட பொய் சொல்லி காசு புடுங்கிறது தான் என்னோட பொழப்புன்றாரு சின்ன வயசுல. இன்பவனம் கார்த்தி மாதிரி யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தான் கரும்புலின்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் சிம்பிளா வசூல் பண்ண முடிஞ்ச உடனே அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு இது வந்து ஒரு பணம் காய்க்கிற மரம்னு சொல்லிட்டு. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் கொடுத்தது போதும், நாடகம் முடிஞ்சது, இது வரைக்கும் டிக்கெட்டு கொடுத்தோன்னு சொல்லி விளைவிக்கிங்க. அடுத்த ஷோவுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு, புது ஸ்கிரிப்டுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. சீமானை காப்பாற்ற RSS பாஜக ஆல்ரெடி வந்தாச்சு. கட்சிக்கு வரும்போது புதிய உறுப்பினர்கள் அப்படின்னா கட்டி பிடிச்சிருக்கும், அடுத்தது அப்படி தள்ளி நின்று போஸ் இருக்கும். மூணாவது போனை வைடா அவங்க மம்மி அப்படின்னு சொல்லி திட்டி போனை வைப்பாரு. இதுதான் ஃப்ளோ. இவர் ஒரு உதச்சாரு, பிரபாகரனோட அண்ணன் மகன். அவர் சொன்னது அவங்களால தாங்க முடியல, ஏன்னா இன்டர்நேஷனல் கலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த நாள் சந்தோஷ் வர்றாரு. சந்தோஷ் வந்து அது லாஸ்ட் நெயில், சவப்பெட்டியின் கடைசி ஆணினா நீங்க சந்தோஷம் வச்சுக்கலாம். ஏன்னா அதற்கு மேல அதை அவங்களால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. சும்மா டிவி பார்த்துட்டு இருந்த ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அடையாள சிக்கல் இருக்கிற ஒரு கும்பல், இவனுங்களுக்கு பிரபாகரனை சீமான் அறிமுகப்படுத்தினதை வச்சுக்கிட்டு உலகத்துக்கே பிரபாகரனை சீமான் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு நம்பிக்கிட்டு இவனுக்கு இன்னும் உயிரோட சுத்துறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் புலவர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் துலா. வணக்கம். சீமான் வந்து ஈழத்துக்கு போனார், பிரபாகரனை சந்திச்சார், போட்டோ எடுத்தாருன்னு சொன்ன ஒரு ரகசியத்தை ஒருத்தர் போட்டோ உடைச்சதுல இருந்து தொடர்ந்து அடியா இருக்குது. சீமான் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து நான் பெரியாரை விட்டா நான் பாரு ஒழிச்சு கட்டுறேன், திராவிடத்தை ஒழிச்சு கட்டுறேன், நான் வந்து நீங்க வந்து வெங்காயத்தை பெரியாரோட வெங்காயத்தை தூக்கி வீசுங்க, நான் வந்து எங்க அண்ணனோட வெடிகுண்டு தூக்கி வீசுறேன், போட்டு பார்க்கலாம், இப்படிலாம் சவால் விட்டுக்கிட்டு ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் கட்சி வெளியே போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு இதே நாளில் சாயந்தரம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் 1000 பேர் இணைகிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி 3000 பேர் திமுக இணைஞ்சாங்க. அது இல்லாமல் அங்கங்கே தனித்தனியாகவும் பிரிஞ்சு வந்து ஜாயின் அடிச்சுக்கிறாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கட்சி போயிட்டு இருக்குது, அவங்க வந்து வேஸ்டியாக வந்து போன மாதிரி போயிட்டே இருக்குது. அவர் கடந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? சீமான் தன்னுடைய ஒன்றையும் இழந்துகிட்டே இருக்காரு. இனி இந்த ஈழ வியாபாரம் செட் ஆகாதுன்ன பிறகு உடனடியாக பெரியார் ஆயிடுச்சு. இது என்னன்னா ஒரு குடிகாரன் டெய்லி வந்து ஒரு புது டாபிக் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு எல்லைக்கு அவர் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு கிளம்புற. ஆமா, நேச்சுரலியா தான். அவங்க யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாது, அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஒண்ணு கிடையாது. அவங்க யார் மேலேயும் கல் எடுத்து தெரியலாம். இப்போ பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, சரி இவங்க கூட எதுக்கு நம்ம போட்டு சண்டை எடுத்துட்டு நம்ம தரத்தை இறக்கிக்கணும்னு எல்லாரும் ஒதுங்கி போவோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதை வந்து பொலிட்டிக்கலா அவர் செஞ்சார். இதுல முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ரொம்ப ஒரு அன்கண்டிஷனலா டச் பண்ண முடியாத ஒரு ஆளா சீமானை வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, இவர் ஒரு சாமியார்கிட்ட போகும்போது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அப்பாடா நம்ம கஷ்டம் தீரல, ஆனாலும் சாமியார் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை தராருல, அந்த மாதிரி சீமான் பேசுறதை வச்சு நம்பி ஒரு கற்பனையில இருந்து பணம் கொடுத்துட்டு இருந்த ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா. இனி அந்த கலெக்ஷன் கட் ஆகுங்கிறதுக்கு நல்ல வெளிப்படையா தெரியுது. ஏன்னா போராளிகள் அறிவிச்சிட்டாங்க, அவங்க அறிக்கை விட்டாங்க. விடுதலை புலிகள்ல இருந்து வந்திருக்கு, மற்ற நேத்து நம்ம நேர்காணல்ல வந்திருக்கு இல்லையா, அவர் வெளிப்படையா யாரு அந்த புதுசா இவங்க உருவாக்குன துவாரகா யாரு அப்படிங்கிறதையும், சீமானுக்கு பணம் கொடுக்காதீங்கிற ஒரு மூமெண்ட் இதுக்கு முன்னாடி நாம புலம்புனது இப்போ ஒரு இயக்கமாவே ஆரம்பிச்சாச்சு. ஈழத்தமிழர்கள்ட்ட கேட்டுக்கிறது, மிச்சம் மீதி இருக்கவங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, சீமானை காப்பாற்ற RSS பாஜக ஆல்ரெடி வந்தாச்சு. அவங்க வந்து டேக் ஓவர் பண்றாங்க. அண்ணாமலை காப்பாத்துறதுக்கு இருக்காரு, அருமைநண்பர் H ராஜா இருக்காரு. வாடகைக்கு இருந்த வீட்டை சொந்த வீடா வாங்கி கொடுத்துட்டாங்க. வருது தகவல்கள், தெரியலையா தகவல்கள் வருது. வாடகைக்கு இருந்த வீட்டை சொந்த வீடாக்கியாச்சு. அதே பீச் ரோட்ல 40 கோடிக்கு இடம் வாங்கியாச்சு.
அண்ணனை செட்டில் பண்ணி செட்டில் விட்டாச்சு. பண்ணிட்டாங்க. settle இன்னமேயும் அது நடக்கும். ஏன்னா அது நடக்கும். ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால அவர் இருக்கும். ஒருவேளை அண்ணன் மேலே 1000 தான் இருந்தாலும் நம்மள ஒரு 10 வருஷம் திருப்தியா சந்தோஷமா வச்சுக்கிட்டவன். ஏன்னா வரப்போற டான்ஸ் ஆடுற சின்ன சின்ன காமெடி நடிகர்களுக்கு வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் மூலமா படி அளந்தது ஈழத்தமிழர்கள் தான். மும்தாஜ் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த மற்ற காமெடி நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் வாழ வச்சிங்க. மயில்சாமி சீமானும் 10 வருஷம் வாழ்ந்துட்டாரு. இனி அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து உங்களை விட பலசாலி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. பணத்து எல்லை இல்லாத செல்வத்தோட இருக்கிற அமைப்புகள் வந்து வந்தாச்சு. இனியாவது குறைஞ்சபட்சம் ஈழத்துல வாழ்ற தமிழர்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த ஆளுக்கு கொடுக்கறத பத்தி 10 வருஷம் உங்களை என்டர்டைன் பண்ணாரு, அதுக்கான ஃபீஸை கொடுத்தாச்சு. எஸ்வி சேகர்லாம் போய் நாடகம் நடத்துறாரு. 10 வருஷம் கழிச்சு இப்ப 5 வருஷம் முன்னாடி நாடகம் போட்டேன், எனக்கு காசு கொடுன்னு இன்னைக்கு அவர் கேட்க போறது இல்லை. இவர் பழசு டிராமா போட்டாரு. அண்ட் பொய்யருங்கிறது கிட்டத்தட்ட இனி நாம் தமிழர் தரப்புல ஒத்துக்கிட்டாங்க, இன்டைரக்டா ஒத்துக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரபாகரனை பாக்காட்டி என்ன 35 லட்சம் ஓட்டு தான் வாங்கிட்டோம்ல, அண்ணன் தான் ப்ரூவ் பண்ணிட்டார்ல, பிரபாகரனை பாக்காட்டி தான் உனக்கு என்ன அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. நான் எங்க அண்ணனை பார்க்கவே இல்லை போதுமா அப்படின்னு அவர் முடிச்சிட்டாரு. விவாதத்துக்கு வர்றேன்னு சொல்லி இவங்களே வாயை கொடுத்துட்டு இவனுங்களே அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சாலும் பெரியார் வருவேன். ஆமா, அதுவும் வீரமணியும் ஸ்டாலின் தான் வரணும். ஆமா, இவங்களே தான் அப்ப முதல்ல சொல்ல வேண்டியதானே. அப்ப இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சமாளிச்சா போதும்னு. அது நான் ஏன் முதல்ல குடிகாரனோட தினசரி சலம்பல் மாதிரின்னு நான் ஏன் சொன்னேன்னா, இவங்க டெய்லி கோல் போஸ்டை மாத்திட்டே இருப்பாங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல உங்களுக்கு வந்து பெரியாரா பிரபாகரனாங்கிற சண்டை இழுக்கிறதுக்கும் வெங்காயத்தை வீசினா நான் வெடிகுண்டை வீசுவேன்னு பேசுறதுக்குமான தேவை என்ன? அங்க வந்து இடைத்தேர்தல்ல வந்து ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தியை வந்து ஒரு அறுவடை செஞ்சுக்கணும். உங்களுக்காக வந்து ஏடிஎம்கே விட்டு கொடுத்துருக்கு, பாஜக விட்டு கொடுத்துருக்கு. இவ்வளவு ஸ்பேஸை வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத கேட்டு விட்டு இப்போ வந்து சவால் விடுறது, சண்டைக்கு இழுத்தவர் என்னன்னா என்ன ஜெயில வச்சிருங்க திரும்ப மார்க்கெட் வரும்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கு அவர் வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு 2 நாள் ஜெயில வச்சா ஈழத்தமிழர்களுக்காக சிறை சென்ற சீமான் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த காடை ஓட்டலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் அவருக்கு மார்க்கெட் வந்து ஏறிச்சு. ஆனா இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு சீமான் வீட்டுக்கு போனீங்கன்னா சேரோ ஸ்டூலோ கூட இருக்காது, 2 கள்ளத்துக்கு போட்டு மேல ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. அதுலதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போய் உட்காந்து பேசிட்டு வரணும். அவர் தரையில தான் படுத்துக்கிட்டு இருந்தாரு, சும்மா துண்டை விரிச்சும் பாய விரிச்சும் படுத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அண்ணனுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இப்ப ஜெயிலுக்கு போக முடியாது இல்ல, ஒரு 2 நாள்ல கொண்டு வந்துருவாங்களே. மாரிதாஸ் எல்லாம் வரலையா? மாரிதாஸ் வேறங்க, இவர் அண்ணன் வேறங்க. அண்ணன் பாஜக என்னவாவது பண்ணும். சுப்ரீம் கோர்ட் மாரிதாஸ் வந்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் அப்படின்னு கூடுவாங்க. இங்க அப்படி இல்ல, அப்படி ஒரு லைன் கட்டி ஒரு 10 பேர் போராளி தலைவர். விளைவுகளை பத்தி கவலைப்படுற அளவுக்கு மனமுதிர்ச்சி இருக்கிறவர்னு நான் நம்பல. ஏன்னா அதை பத்தி நான் கவலை, ஏன்னா நாளைக்கு பதில் சொல்லணும். இப்போ ஒரு பொய்யன் அப்படின்னு நான் சொன்னது ஒண்ணு பொய்ன்னு தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு, அது டிஸ்கஸ்டிங்கா இருக்குல்ல அடுத்தவங்களை பாக்குறதுக்கு. ஆனா எனக்கு இவரோட பொய்யை பத்தி இப்பதான் அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நம்ம அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் நோட்ஸ்ல எங்க அம்மாட்ட பொய் சொல்லி காசு புடுங்கிறது தான் என்னோட பொழப்புன்றாரு சின்ன வயசுல. அப்படி ட்ரைனிங் ஆயிருக்காரு. அதுதான் 2லயும் மாறல, பொய் பேசுறதுலயும் மாறல, காசு புடுங்கிறதுலயும் அவர் மாறல. அநேகமா யாருன்னு தெரியல, இன்பவனம் கார்த்தி மாதிரி யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தான் கரும்புலின்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் சிம்பிளா வசூல் பண்ண முடிஞ்ச உடனே அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு இது வந்து ஒரு பணம் காய்க்கிற மரம்னு சொல்லிட்டோம். பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவரை மீட்டு ஈழத்தை கட்டி அமைச்சிருவேன்னு சொல்லி ரைட். அந்த இடத்துல எனக்கு ஏமாந்தவங்களோட சூழ்நிலை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த காலத்துல நடந்த ரொம்ப பெரிய தப்பு என்னன்னா, நான் இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான ஈழம் தொடர்பான கூட்டங்களுக்கு எல்லாத்துலயும் போனவன்ற அடிப்படையில, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே போனவன்ற அடிப்படையில எனக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, அப்போ வேற ஒண்ணும் வேண்டாம், நீ பிரபாகரனுக்கு ஆதரவு கொடு, பிரபாகரன் ஈழத்தை பார்த்துப்பார். இதுதான் பெரும்பாலான ஈழ கூட்டங்களுடைய பாட்டம் லைன். இந்த ஒண்ணை வச்சு கட்டி அமைச்சதுனால நமக்கு வந்து நம்ம பெரும்பாலானவர்களுக்கு பிரபாகரனோட இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் உயிரோட இருக்காருங்கிறத நம்ப விரும்பினாங்க பெரும்பாலானவர்கள். அங்கிருந்து வந்து உங்கள்கிட்ட அதை கேட்டிருக்கேன். இந்த சமீப காலங்களில் ஈழத்தமிழர்கள் அல்லது சீமானோடு இலங்கைக்கு போயிட்டு வந்தவங்க, ஈழத்துக்கு போயிட்டு வந்தவங்க பலரும் சொல்ற தகவல் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே சீமான் வந்து அண்ணன் உயிரோடு இருக்காரா இப்படி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்றாங்க. பாரதி தம்பி சொல்றாரு, வீட்டுக்கு கூட்டு போய் கதவை மூடிட்டு, தம்பி நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சொல்லுங்க அண்ணன் வந்து உயிரோட இருக்காரா இல்லையா, இப்படி எல்லா வகையிலையும் செக் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவரு மத்தவங்க எல்லாம் வந்து அண்ணன் வந்துருவாரு, வந்து காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையில அந்த கேள்வி கேட்டாங்க. அண்ணன் வந்து எங்க வந்துருவாரோங்கிற நம்பிக்கையில, அண்ணன் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி தான் அவருக்கு வேணும். கரெக்டா இறந்துட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுதான். இன்னொன்னு, இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் இந்த ஈழத்துக்கு போட்டோ ஆதாரங்கள் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இவர் ராஜ்குமார், சங்ககிரி ராஜ்குமாருக்கு முன்பே இது பொது விவாதமான பிறகு ஈழ கதையை அப்படியே நிறுத்திட்டாரு. கவனிச்சிங்களா? அதன் பிறகு புதிய கதைகள் உருவாகவே இல்லை.
எப்போ சேர்ந்து அடிச்சாங்களோ எல்லாரும் இது பொய் கதை விடுறாரு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பவே ஒரு கதையை நிறுத்திட்டாரு. பழைய கதையை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க போராடுறாங்க. அதன் பிறகுதான் ரொம்ப கவனமா சேஃபான இடங்கள்ல மட்டும் அதை சொன்னாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கும் எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒரு டிஃபென்ஸ் வச்சாரு. அப்புறம் எதுக்கு சோறு தின்ன கதையெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்கல. அடுத்ததா என்ன சொன்னாருன்னா, நான் உண்மையை சொன்னேன்னா தப்பி போயிருக்கிற தம்பிகளுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஒரு கதையை வச்சாரு. இப்ப கடைசியா என்ன பண்ணாரு, நான் போகவே இல்லை போதுமா அப்படின்ட்டு. இதுலயே கூட தன்னுடைய பொய்ய டிஃபெண்ட் பண்றதுல கூட அவர் பல்வேறு ஸ்டாண்ட் எடுத்தார். இவர் பொய்யருங்கிறது நிரூபணமாச்சு, சின்ன வயசு பழக்கங்கிறதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. கூடுதலா ஒண்ணு வேற ஒருத்தர் ஒரு சின்ன அமைப்பு வச்சிருக்கிற பாலாறு பிரச்சனைக்காக போராடுற ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இவர் ஜெயில போய் சீமானை பார்க்க போயிருக்காங்க, வேலூர் ஜெயில. இந்த மாதிரி பாலாறுக்காக போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ. அப்புறமா வெளியில வந்துட்டீங்கன்னா அப்புறம் வரணும்னு சொன்னாரா என்னன்னு தெரியல, அது எனக்கு டக்குன்னு நினைவு இல்லை. ஆனா அவரை இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு சீமான் என்ன சொல்லியிருக்காரு, என்ன நீங்க 50 பேரை வச்சுட்டு ஒரு இயக்கம்னு அமைச்சிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணன் கட்சியில வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு இருக்காரு. ஏங்க நான் நீங்க பாலாறுன்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடுப்படிச்சுட்டு இவர் வந்திருக்காரு. இவர் இந்த மாதிரி தான் கூட்டத்தை சேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன இப்ப எல்லாரும் என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒண்ணா ரெக்கார்டு வர 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 இவங்களுக்கு எப்படி அதை எதிர்கொள்றதுன்னு அவருக்கு தெரியல. பழமொழியில சொல்லுவாங்கல்ல, திண்ணையில படுத்திருந்தவங்க திடுக்குன்னு கல்யாணமான மாதிரி அப்படின்னு. அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே அவர் கூட்டி வச்சு எல்லாருமா கூட்டம் சேர்ந்து அப்படி இப்படின்னு பண்ண உடனே தான் திடீர்னு கடவுளாயிட்டோம் அப்படின்னு நம்பிட்டாரோ? கண்டிப்பா பல சாமியார்கள் அப்படித்தான் நம்புறாங்க. ஆரம்பத்துல நீங்க இந்த சாமியார்களோட அந்த வளர்ச்சியை கவனிச்சீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆடு, இறைவனை தேடுகிறவன் அப்படிம்பாங்க. ரெண்டாவது நான் இறைவன் தேர்ந்தெடுத்த தூதன்னு சொல்லுவாங்க. மூணாவது நான் தான் சாமிம்பாங்க. எல்லா சாமியார்கள்ட்டையும் இந்த பேட்டர்னை பார்க்கலாம். வளர வளரதான் அது வரும். இவர் 50 பேர் கூட இருந்தா தூதனாவே தான் இருப்பாங்க. 10,000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கடவுள் ஆயிடுவாங்க அந்த 10,000 பேருக்கு. இவருக்கு வந்து இந்த கூட்டம் சேருது இல்லையா, பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து இப்ப சீமான கை வைக்க வேணான்னு சிலர் முடிவு பண்ணிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு என்னன்னா, சீமான எக்ஸ்போஸ் பண்ணா தானும் சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிற பிரச்சனை பல பேருக்கு இருந்தது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப புதுசா 2-3 போராளிகளை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விட்டு பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் டபுள் ஏஜென்ட்னு சொல்றாங்க, டபுள் ஏஜென்ட்டாங்க. இன்னொருத்தர் வந்து அப்ரைசர்ன்ட்டாங்க. 800 கிலோ தங்கத்தோட வந்தாருன்னு அடுத்தது வருது. என்னன்னா இவங்க கொண்டு ஒரு டிஃபென்ஸ் வர 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 விட இன்னும் மோசமா தான் இவங்க அடி வாங்குறாங்க. அதனாலதான் ரொம்ப தரந்தாழ்ந்து கவனத்தை திசை திருப்பறதுக்காகவே மினி சீமான்களா மாறி 2 பேரும் இப்போ வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்திக்கு சவால் விடுறது. அவரு சாட்டை துரைமுருகன் வேற ஒரு மாதிரி தங்களுடைய ஸ்டாண்டர்டை இன்னும் மோசமா இறக்கிக்கிட்டு, கார்த்திக் அந்த மாதிரி ஒரு சமீபமா அவர் அந்த மாதிரியான வேலையை செய்யல. கொஞ்சம் நல்ல பிள்ளைன்ற மாதிரி இருந்தது. கூரை மேலே ஏறி கொல்லி வைக்கிறான் பாரு, அவன் தான் என்கிட்ட இருக்கிறதுலே நல்ல பிள்ளைன்னு ஒரு அப்பா சொன்ன மாதிரி. நாம் தமிழர்ல விவாதங்கள்ல ஓரளவு டீசெண்டா பேசுறவருன்ற அவர் மட்டும்தான் இருந்தாரு. இப்ப அவரையும் என்ன பண்றாங்கன்னா, மண்டையில தட்டி அண்ணன் மாதிரி பேசுறீ, நீ என்னடா யோகிய மாதிரி பேசுறது, நாகரிகமா பேசி அண்ணனுக்கு பேரை கெடுக்கிற, நீயும் எங்களை மாதிரியே பேசுன்னு சொல்லி இறக்கி விட கார்த்திகேயன்ட்ட வம்பிடுத்தாரு. பாத்தீங்களா, எனக்கு பாடம் நடத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது அப்படியே அது உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்த சீமான் இருக்காருல்ல, இவங்க எல்லாரும் மனசுலயும் ஒரு சீமான் இருக்கான். அந்த சீமான மண்டல தட்டி உட்கார வைக்கிற வரைக்கும் நீங்க நார்மல் மனுஷன், அலோவ் பண்ணிட்டா வெளியில வந்துருவோம். ஸோ நான் இந்த வாய்ப்பை நான் எதுக்கு பயன்படுத்திக்க விரும்புறேன்னா, வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் கொடுத்தது போதும், நாடகம் முடிஞ்சது, இது வரைக்கும் டிக்கெட்டு கொடுத்தோன்னு சொல்லி விளைவிக்கிங்க. அடுத்த ஷோவுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு, புது ஸ்கிரிப்டுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. அதனால ஈழத்தமிழர்கள் வந்து இது இன்னொன்னு, தமிழ்நாட்டு வாழ் தம்பிகளை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஒரு 80% கியூர் ஆயிடுவாங்க, அவங்களே வெளியில போயிடுவாங்க. ஒரு 20% அந்த சீக்வன்ஸை பாருங்களேன். முதல்ல வந்து கட்டி பிடிச்சி போஸ் கொடுப்பாரு. கட்சிக்கு வரும்போது புதிய உறுப்பினர்கள் அப்படின்னா கட்டி பிடிச்சிருக்கும். அடுத்தது அப்படி தள்ளி நின்று போஸ் இருக்கும். மூணாவது போனை வைடா அவங்க மம்மி அப்படின்னு சொல்லி திட்டி போனை வைப்பாரு. இதுதான் ஃப்ளோ. சரியா? வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பணம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. ஸோ நீங்க விட்டுட்டீங்கன்னாலும் 80% தம்பிகள் கியூர் ஆகி போயிடுவாங்க. ஒரு 20%ல 10% இவரே எட்டி உதச்சு காரி துப்பி அனுப்பிச்சிருவாரு. ஒரு 10% எல்லா ஊர்லயும் குட்டிசோரா போற டிக்கெட் இருக்கும். இந்த ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. யார் எந்த கதையை சொன்னாலும் அது தன்னுடைய கதையாக அவர் நம்புறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நேற்று 2 கதைகள் கேட்டேன். அதுல வந்து ஒருத்தர் ராவணன் ஒருத்தர் அப்படி வச்சுங்க, அவருடைய மகள் மதிவதனி, அவங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு இதுக்கு போயிருக்கிறாங்க, வந்து நேர்முக தேர்வுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே கேள்வி, உங்க அந்த ராவணன் மதிவதனி இதோட தொடர்புபடுத்தி உங்களுக்கு ஈழ பிரச்சனை எல்லாம் தெரியுமா, போராட்டம் தெரியுமாலாம் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியல. அவங்க அப்பா போராட்டக்காரரா பெரியாரிஸ்டா இருந்திருக்கிற அப்படி உங்களுக்கு தெரியல. இந்த கதையை வந்து சீமான்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் அவங்க கிட்டே இந்த கதையை வந்து இவர் சொல்றாராம். இந்த மாதிரி கையல் வந்து போனாங்க. ஆமா, அது இப்ப மேடையில பேசுறாருன்றாங்க. அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸே பண்ணல, பாஸ் பண்ணாதான் இன்டர்வியூக்கெல்லாம் போக முடியும். ஆனா இந்த கதையை அவர் அப்படியே நம்பிக்கிட்டு அவரோட சேர்த்துக்கிட்டு அந்த கதைகளை மேடையில பேசுறாரு
அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு டாக்டர் ஒருத்தங்கிட்ட பேசினேன். அவங்க சொல்றாங்க 6 வயசுல நான் வந்து ஒரு போராட்டத்துல 89ல அந்த பிளாக் பந்தர் அமைப்பு தொடங்கும் போது போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் அவங்களையே கூப்பிட்டு நான் வந்து 5 வயசுல கொடி பிடிச்சிட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க சிரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் மேடையில பேசி இன்னைக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே இது பிரச்சனை தாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம், இந்த சிக்கல் வந்து இருக்கலாம். என்னன்னா உங்களுக்கு நமக்கு வந்து நம்ம மனசுல வந்து உண்மைக்கும் கற்பனைக்குமான அந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ற வரைக்கும் நம்ம கரெக்டா இருப்போம். நமக்கே தெரியும். நம்ம சில சமயங்களில் சின்ன வயசுல பார்த்திருப்போம் இல்லையா, தூங்கி எழும்போது அது கனவுல பார்த்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ரியலா சாயங்காலம் எந்திரிச்சது காலையில நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சில குழப்பம்லாம் நமக்கு வரும். அந்த யதார்த்தத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசப்படுத்த முடியாத சூழல் இதுல சிலருக்கு இருக்கும். வளர்ந்த பிறகு இவருக்கு வந்து சூழ்நிலை அதை கிரியேட் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவர் அந்த கதையை சொல்லும் போது எல்லாரும் கேட்டு அதை எதிர்த்து பேசாம தலையாட்டி ஆஹா ஓஹோன்னு கைத்தட்டுற ஆட்கள் இருந்ததுனால அவர் அந்த உண்மையையும் கற்பனையும் பாகுபடுத்தி பாக்குற அந்த தன்மையை இழந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நிஜமா நம்புறாரோ? ஆமா, கண்டிப்பா நம்புறாங்க. இப்ப பலருக்கு வந்து அந்த என்ன இருக்கும், ஒரு சாமியார் வந்து தன்னை கடவுள்னு நம்புற மாதிரி. இன்னொன்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டோம்னா ஒரு ஃபேக்டர் உண்டு. முட்டாள்கள் வந்து தன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்களோட குறைபாட்டை வந்து சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க. வேற ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க இல்ல நாம ஒன்றும் அதீத புத்திசாலிலாம் கிடையாது, நம்ம நார்மல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னை இறக்கி ட்ரை பண்ணாங்க. இது ஒரு பேலன்ஸ் பண்ற நடவடிக்கை. இங்க என்ன இருக்குன்னு சொன்னா இவரோட கதைகளுக்கு வந்து இன்னொன்னு கதையை இவர் தப்பா அப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாம். கதைக்கு வந்து நம்ம ஜெனட்டிக்கலா ஒரு ரோல் இருக்கு தோழர். ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி கதை கேட்கறது தான். ஏன் வெளிநாட்டுல இருந்து வர்ற பயணிகளுக்கு எல்லாம் எல்லா ராஜாக்களும் செல்வத்தை கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க? ஏன்னா அவனுக்கு ஒரு அளவுக்கு மேல பார்க்க முடியாது. வெளியில ஊர் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கதை சொல்றவன் தான் அங்க ஒரே இது. அந்த சாமியார்களுக்கும் அதான் வேல்யூ. ஏன்னா ஊரா அவங்க போறாங்கன்றதுனால அவர்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். கதை கேட்கறதுல மனிதர்களுக்கு இருந்த ஆர்வத்துல இவர் பொய்யா தான் இருக்கட்டும் நல்லா தானே இருக்கு இவரே சொல்லியிருக்காரு. இந்த கதை சொன்னா என்ன நீ நம்புற மாதிரி சொன்னல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எனக்கு நினைவு இருக்கு. ஸோ இவர் அந்த கதையை சொல்லி அந்த கதையினால பெனிஃபிட் கிடைக்குது, கதையினால கைதட்டல் கிடைக்குதுன்னு போது ஒரு கட்டத்துல அவர் வந்து நான் தான் ரஜினின்னு சொன்னவங்க அந்த மாதிரி தன்னை ரஜினி மாதிரியே மாத்திக்கிட்டு ரஜினினே நம்புற ஆட்கள் இருக்கலாம். இது ஒரு கிளினிக்கல் கண்டிஷனாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குறைபாடு இருக்க சாத்தியம் உண்டு. சூழல் உங்களை கட்டுப்படுத்தலைன்னு சொன்னா நாம வந்து இன்னொன்னு உங்க மனசு வந்து ஏற்கனவே நடந்த சம்பவங்களை அதிக நேரம் செலவு பண்றது எதுனா உங்களுடைய மனம் மூளை வந்து சிந்தனையில பெருமளவு எதுல நேரத்தை செலவு பண்ணுதுன்னா முன்பு நடந்த விஷயங்கள் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அதோட வெவ்வேறு வெர்ஷனை யோசிச்சு பார்த்து கற்பனை பண்ணிக்கும். நம்மளே கூட செய்வோம் இது அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்ல, நாம அந்த டைம்ல இந்த ஸ்கூல்ல சேர்ந்துதான் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு கற்பனை பண்றோம் இல்லையா. இதை அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இது பொறுப்பு அவர் மட்டுமே இல்ல, அந்த சுத்தி உட்கார்ந்து இருக்கிற கதையை கேட்டு கை தட்டிட்டு என்கரேஜ் பண்றவன் காசை கொடுக்குறவன் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பிரச்சனை. அதுல இருந்துதான் இது டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் புண்ணியம் இல்ல, வயசாயிடுச்சு ரிட்டையர்ட் ஆனா கூட்டம் குறைந்தால் பிரச்சனை. அதுவும் சொல்றாங்க இப்ப கூட்டங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆதரவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சீமானுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம்னு ஒண்ணு இல்ல. இப்போ வந்து அதாவது அடுத்த பேக்கேஜ் அவர் எடுத்துட்டாரு. இது வரைக்குமான பிரபாகரனோட மேக்சிமம் அந்த ஜூஸை வந்து எடுத்துட்டாரு. அந்த பழத்தை புடிஞ்சு கடைசி துளி வரை அவர் எடுத்துட்டாரு. அது மிஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ 2K கிட்ஸுக்கு வந்து பிரபாகரன்னா யாருன்னு அழிச்சுட்டு அந்த இடத்துல சீமானை வந்து உட்காந்துட்டாரு. இனி அது ஒரு காமெடி ஷோ மாதிரி ஆக்கிட்டாரு, முடிச்சு கட்டிட்டாரு. அடுத்ததா பெரியாருங்கிற ப்ராஜெக்டை எடுத்திருக்காரு. அதை பேசி அதை எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டுவார். ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா பிரபாகரனை காலி பண்ணதுக்கு அவருக்கு நிறைய டைம் இருந்தது, ஏமாறுறதுக்கான பல காரணங்கள் இருந்தது. பெரியார் விஷயத்துல அவர் அந்த மாதிரி அவ்வளவு இலகுவாலாம் அதை செய்ய முடியாது. ஓரளவுக்கு செய்வாருன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா பிஜேபியோட ஒரு பேக்கிங் இருக்கு, ஊடக ஆதரவு இருக்கு, ஒரு ஜாம்பி டீம் இருக்கு. முன்னாடி அவர் தனியா இருந்தாரு, இப்போ ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா பாஜக வந்து உங்களுக்கு டேட்டா சப்போர்ட் பண்றதுக்கு பாஜக இணையதளத்துல வந்து தம்பிகள் ஷேர் பண்ணாட்டியும் கூட அந்த இடத்த இட்டு நிரப்புறதுக்கு பாஜக பக்கங்கள் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல அவங்க தான் பிஜேபி காரங்க தான். இல்ல நான் ஃபேஸ்புக்ல பாக்குறேனே, கோயம்புத்தூர் கும்மிடிப்பூண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பேர்லயும் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பாஜக ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்துலயும் பெரியார வந்து சீமான் ஆரம்பிச்ச பிறகு இவங்க எல்லாம் பெரியார ரொம்ப அநாகரிகமா கமெண்ட் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது கொஞ்ச நாளைக்கு ஓடும். நாம அதை நெகட்டிவா பார்க்க தேவையில்லை. இதை வச்சுட்டு இளம் தலைமுறைகிட்ட பெரியார வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், நீ விமர்சனமே பண்ணு, இதான் வாய்ப்பு. ஆமா, நீ விமர்சன பூர்வமாவே நாங்க பதில் சொல்றோம். என்ன எடுத்துக்க முடியும், அவர் ஏன் அப்படி சொன்னாரு, நான் தேடி படிக்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் தெரியாதா இருக்கும், நீ சொல்லியிருப்ப, நான் போய் தேடி படிச்சு நாங்க பேசுறோம், அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்கு நாம தயாராகிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ஸ்வீட் எடு கொண்டாடுதான் கூட்டம் கலைஞ்சிட்டு இருக்கு. அண்ணன் வந்து ஒரு பிறவி பொய்யர் அப்படிங்கிறது அவரோட வாயிலிருந்தே ப்ரூவ் ஆயிருக்கு.
நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அந்த சீக்வன்ஸ் பாருங்களேன், எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் ஆட்கள் வெளியில போறாங்கங்கிறது முதல் செய்தி. உடனே அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் ஆட வந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, வரவே இல்லை, இவங்கெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே கட்சி விட்டு போனவங்க. என்னன்னா ஒரு லாஜிக் ஒண்ணு கரெக்ட், அது யாரும் 3000 பேர் எப்படி எங்கள்கிட்ட இருந்திருக்க முடியும்னு கேட்கல. மற்றபடி எல்லாம் சொன்னாங்க, அங்க போனவங்க எல்லாம் இல்ல, வேற பொம்பளைங்க எல்லாம் வந்தாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது லாஜிக் வச்சு பார்த்தாங்க. அன்னைக்கு நைட்டே எட்டி வந்து இவரு ஒரு உதச்சாரு, பிரபாகரனோட அண்ணன் மகன். அவர் சொன்னது அவங்களால தாங்க முடியல, ஏன்னா இன்டர்நேஷனல் கலெக்ஷன் தான் சொல்லி. அதுக்கு அடுத்த நாள் சந்தோஷ் வராரு. சந்தோஷ் வந்து அது லாஸ்ட் நெயில், சவப்பெட்டியின் கடைசி ஆணினா நீங்க சந்தோஷம் வச்சுக்கலாம். ஏன்னா அதற்கு மேல அதை அவங்களால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. சீமான் வந்து ஒரு புழுகுனி அல்ல அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ற மாதிரி ஆச்சு. ரொம்ப முட்டாள்தனமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வரிசையா வரவனே அடுத்தடுத்த வேற ஆட்கள் வந்தாங்க. நந்தகுமார் ஸ்டாண்ட மாத்துறாரு. நந்தகுமார் கெட்டவன் டைரக்டர் இருக்காருல்ல, அவர் கடைசியா ஜீல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இவங்களாவது பரவாயில்லைங்க, நம்மளாவது எதிரிங்க 8 நிமிஷம் சந்திச்சாருங்கிறோம். ஏங்க அப்ப பிரபாகர் அங்க இல்லவே இல்லைங்க, அவர் இல்ல, சும்மா ஏதோ ஓட்டிட்டு இருக்கிறாரு இவரு. அதை விட இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. நந்து சொல்றதுல ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சீமான் வந்து போய் பார்த்தேன், ஒரு போட்டோ 2-3 போட்டோ வச்சுட்டு சீமான் செட்டில் ஆயிட்டாரு. நந்தாட்ட வந்து ஆடியோக்கள்லாம் இருந்துச்சு, அதை வச்சுட்டு அவர் ஃபாரின்ல போய் அவரும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம, ஃபேக்கோ உண்மையோ, எனக்கு ஒரு ஆதாரம் இல்லாம நான் நாசமா போயிட்டேன், வெறும் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்றேன்னு சொல்றாரு. இது சீமான வந்து ஒரு குறையெல்லாம் சொல்லல, நல்லா பேசினாரு. அவர் என்ன நம்புறாருன்னா, நந்தா நம்புறது என்னன்னு சொன்னா, பிரபாகரன்னா யாருன்னே தெரியாம இருந்தாங்க தமிழ்நாட்டுல, சீமான் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்றாரு. இதுதான் த்ரில்லிங்கான கட்டம். இந்த மாதிரி பிரபாகரன்னா யாருன்னே தெரியாம சும்மா டிவி பார்த்துட்டு இருந்த ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அடையாள சிக்கல் இருக்கிற ஒரு கும்பல், இவனுங்களுக்கு பிரபாகரனை சீமான் அறிமுகப்படுத்தினதை வச்சுக்கிட்டு உலகத்துக்கே பிரபாகரனை சீமான் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு நம்பிக்கிட்டு இவனுக்கு இன்னும் உயிரோட சுத்துறாங்க. அது ஆப்போசிட் சைட்ல இருந்த நந்தால இருந்து வந்துருச்சு. இவங்க ஒரு 2-3 பத்திரிகைகளை வாங்கி படிச்சாங்கன்னா போதும், இல்லைன்னா அமைதியா இருக்கிற யாரோ ஒருத்தட்ட கேட்டு பார்க்க சொல்லுங்க. சீமானுக்கு முன்னாடி ஈழ போராட்டங்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு எழுச்சியா நடந்தது. நான் போயிருக்கேன் 6வது படிக்கும் போது. அந்த எங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் வரிசையா தெருவா கலெக்ட் பண்ணி ஈழ அகதிகளுக்கு அரிசி, மற்ற பொருட்கள், ட்ரெஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தது. இது நான் போயிருக்கேன் ரோட்ல ஊர்வலம் 6வது படிக்கும் போது. ஒரு ஸ்கூலே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த ஆதரவு வந்து வலுவா இருந்தது. சீமான் வந்துதான் நிமித்தம்லாம் இல்ல. 89ல நான் பார்த்துருக்கிறேன், எங்க ஸ்கூல்ல இருந்து பசங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லி வீடுகளில் இருக்கிற துணிமணிலாம் அடிச்சுவாங்க, உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி 89ல பள்ளிக்கூடங்கள்ல இருந்து சொல்லி நாங்க போய் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கிறோம். நானும் அந்த டைம் தான், எனக்கு 6th பீட்டர் ஸ்கூல்ல படிச்ச போதுதான் வந்து நிறைய பேர் வராங்க ஒரு பெரிய ஒரு அலையில. அது மொத்த லைஃப தொலைச்சவன். தஞ்சாவூர்ல சர்வசாதாரணமா நடமாடுவாங்க தோழருங்க. எல்டிடியோட நடமாட்டம் பட்டுக்கோட்டை, பேராவூர்னி, தஞ்சாவூர் பக்கம்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்தது. இவர் நினைக்கிற மாதிரி இந்த ஆளு வீட்டுல படுத்து தூங்கிவிட்டு ஊர்ல அம்மாட்ட போய் பேசி ஏமாத்திட்டு இருந்ததுனால இவருக்கு அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு போராட்டம் நடந்ததா தெரியல, அவ்வளவுதான். ஸோ இந்த சீக்வன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சீமானை பத்தி பேசணுமான்னு ஒரு தயக்கம் இருந்தது. என்ன கேட்டா ஒரு இது ஓயிற வரைக்கும் இதை அடிச்சு உட்கார வைக்கிறது தான் பெட்டர். நான் கடைசிக்கு நான் பயப்படுறத, நான் தம்பிகளை பத்தி கவலைப்படவே இல்லை. அவங்க எப்படியா இருந்தாலும் கியூர் ஆயிடுவாங்க, எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. நான் சொல்றது அட்லீஸ்ட் இந்த ஆள் டான்ஸ் ஆடுறத, இந்த ஆளோட குத்து டான்ஸை பார்க்கறத விட்டுட்டு, அன்னைக்கு ஈழத்தமிழர்கள் செத்தாங்கன்னா அதுக்கு சர்வதேச சதி, ராஜபக்சா எல்லாரையும் நீங்க குறை சொல்லலாம். இன்னைக்கு ஈழத்துல மக்கள் பஞ்ச பரதேசியா, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம வீடு இல்லாம வாழ்றான்னா அதுக்கு கண்டுக்காம இருக்கிற நாம தான் காரணமா இருக்க முடியும். ஸோ இந்த ஆளுக்கு கொடுக்குற சப்ளை நிறுத்திட்டு அந்த பக்கம் கொண்டு போங்க. அதிகாரப்பூர்வமா எல்டிடி பேர்ல அறிவிப்பும் வந்துருச்சு, மற்றவர்களும் சொல்றாங்க பணத்தை கொடுக்காதீங்க இந்த பேர்லன்னு சொல்லி. அதை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாலே போதும், இந்த ஆட்டம் அடங்கிரும். பிஜேபியோட ஒரு கிளையை வந்து மேனேஜ் பண்றது நமக்கு ஒரு சிக்கல் கிடையாது. இந்த மாஸ்க் இருக்கிறதுனாலதான் கஷ்டமா இருக்கு. இதை மட்டும் நினைவு வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.